குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த ஹையஸ்ட் கிரேட் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் 1 அதை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை பார்க்க போகின்றோம். இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருக்கிறதுலையே ரொம்ப ஹையஸ்ட் போஸ்ட்டுக்காக நடக்குதுங்கிறாங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா நமக்கு தெரியும். டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், கோஆபரேட்டிவ், ஃபயர் சர்வீஸ், ஏடி பஞ்சாயத்து, டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார், மொத்தம் 7 போஸ்டிங். இதில் தான் நமக்கு ஹையஸ்ட் கிரேடு சேலரி, ரொம்ப ஹை பே கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதுலையே இதுதான் மேக்ஸிமம். அப்போ இதுக்கு வரக்கூடிய எக்ஸாமும் அதே அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3 ஸ்டேஜ் இருக்கு இப்போ இதுக்கு. ஒன்று ப்ரிலிம்ஸ், 2 மெயின்ஸ், 3 இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜில் தான் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு ப்ரிலிம்ஸ் முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், 3 இன்டர்வியூ நேர்முக தேர்வு. இந்த 3 வருது. ப்ரிலிம்ஸுக்கு நம்ம எல்லாருமே அப்பீர் ஆகுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் வரைக்கும் பட்டப்படிப்பு தான் இதுக்கு தகுதி. டிகிரி முடிச்ச அத்தனை பேருமே எழுதுறாங்க இதில். அப்போ ஒரு காலி பணியிடங்கள் ஒரு 100 பணியிடம் கொடுக்கலாம் அப்படின்னு ரஃபா வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம 2020, 21 இப்போ ஒரு 69 பணியிடங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கால் ஃபார் கொடுத்துட்டு பெண்டிங் இருக்கு கொரோனா இஷ்யூனால. பட் நாம பொதுவாகவே இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 100 பணியிடங்களுக்கு தேர்வு வருது வச்சுங்களேன், 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்து எத்தனை பேரை மெயின்ஸுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 1:50. இதுதான் ரேஷியோ. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளவு போவாங்கன்னா 1:50. அப்போ 100 பணியிடம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தகுதி பெறக்கூடியவர்கள். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் நமக்கு அப்ஜெக்டிவ், கொள்குறி வகை அப்படின்னு சொல்றோம். ஒரு கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இது எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தா அழைச்சிடலாம். பட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் விவரிக்கும் வகை. அப்போ மெயின்ஸ் இருந்து இன்டர்வியூ எத்தனை பேர் அதில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 1:2 தான். அப்ப 100 காலி பணியிடங்களுக்கு 200 பேர் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அப்ப நேர்முக தேர்வு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு சாயந்தரமே ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. 100 பேருக்கு மட்டும் இதுல இருந்து வேலை கிடைக்கும். இதுதான் நார்மலா குரூப் 1 காலி பணியிடங்கள் நிரப்பக்கூடிய முறை. அப்போ இவ்வளவு பெரிய ப்ராசஸா சார் இது அப்படின்னா, ரொட்டீன் ப்ராசஸ்ல இது கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் தான் அது கடினமா அல்லது எளிமையா அப்படின்னு நம்ம தெரியும். எதையுமே படிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா படிச்சோம்னா கண்டிப்பா நாங்கள் எக்ஸாமினேஷன் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. எளிமையாகத்தான் இருக்கும் முறையாக கற்று தேர்ந்தவர்களுக்கு. அப்போ இப்ப என்னன்னா, இப்ப இந்த கொரோனா இஷ்யூனால 2020ல நிறைய கேப் இருக்கு நமக்கு. இப்போ மாணவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஒரு விஷயம், இந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம், முதன்மை தேர்வுலையும் சிலபஸ் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் டைம். ப்ரிலிம்ஸ்ல என்னன்னா யூனிட் 8, 9 ரெண்டுமே நமக்கு புதுசா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2லயும் மிக நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக எளிமையாக ப்ரிலிம்ஸ் அடிச்சுட்டு மெயின்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். பட் கட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். கொஸ்டின் பேப்பர் எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் கூட என்னன்னா, இப்ப அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி பரீட்சை நடைபெறுவதாக இருந்தது, தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ மே, ஜூன், அடுத்து இப்போ எப்போ ஜூலை, ஆகஸ்ட், எப்போ வேணா நோட்டிபிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க.
கொரோனா பிரச்சனைகள் முடிந்த பிறகு தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டால் 3 மாதம் தேர்வுக்கு படிப்பதற்கு வழங்கப்படும் சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எக்ஸாமினேஷன் நமக்கு எப்ப அறிவிச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம், ஏன்னா இப்பவே ஒரு 6 மாசம் போயிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட 9-10 மாதங்களாக மாணவர்கள் நன்றாக பிலிம்ஸுக்கு படிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் மிக அதிகமாகத்தான் வரும். அப்போ பிலிம்ஸ்ல தங்களது இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய முயற்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இப்பவே உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகிறதான். அதுக்காகத்தான் உங்களுக்கு இப்ப நம்ம இந்த கண்ணோட்டத்தை கொடுக்க போகின்றோம். சரி, இப்ப மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல 1:2 5000 பேர்ல 200 பேர் மட்டும்தான் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அப்போ டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, மிக நன்றாக எழுதக்கூடிய மாணவர்கள். சார், இஃப் ஐ வாண்ட் டு பி இன் தட் 200 சார், வாட் ஐ ஹேவ் டு டூ? நான் அந்த 200க்குள்ள இருக்கணும் அப்படின்னம்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயம். அது ஆல்வினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெயின் குறிக்கோளே அதுதான். நீங்க ஐ வாண்ட் டு பி இன் இன்டர்வியூ செஷன், நான் நேர்முக தேர்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்பர் 1, இங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் எழுதும் போது சார் பேப்பர் கம்ப்ளீஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம கிட்ட மொத்தம் 3 தாள் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஒன்றொன்றும் 250 மார்க். 250 மார்க் இன்டு 3 மொத்தம் 750 மார்க்குகள். ஒரு தாள் 250 மதிப்பெண்கள் கொண்டது. மொத்தம் 3 பேப்பர் இருக்கும் மெயின்ஸ்ல. தொடர்ச்சியாக 3 நாட்கள் போய் நாம எழுதணும். இதுவும் முதல்ல எல்லாம் 300 மார்க் இருந்துச்சு. 2019 தான் முதல் தடவையா என்ன பண்ணிட்டாங்க, 250 மார்க்கா குறைச்சிருக்காங்க. அதை நேரம் அதே தான், 3 hours தான். 3 மணி நேரத்துல முதல்ல 300 மார்க்கா இருந்துச்சு, இப்ப இதை 250 மார்க்கா வச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, இதுதான் கண்டிஷனே, பேப்பர் கம்ப்ளீஷன். யாராலையும் எழுதி முடிக்க முடியல. அதனாலதான் நேரத்தை குறைக்காமல் மதிப்பெண்களை மட்டும் குறைச்சிருக்காங்க, பேப்பர் கம்ப்ளீஷன். அப்ப இதுவும் இப்ப சாத்தியப்பட்டுருச்சு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப இந்த 200க்குள்ள போறதுக்காக தான் இப்ப இத்தனை வழிமுறை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரி சார், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, யுவர் பிரசன்டேஷன். நீங்கள் எழுதக்கூடிய விதம். ஒரு பேப்பரை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்கீங்க, அதுதான் மிக முக்கியமானது மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டை. 3வது இதில் நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமானது, யுவர் வேல்யூபிள் கண்டென்ட். நீங்கள் கொடுக்கக்கூடிய தரமான பதில். ஒரு கேள்விக்கு சம்பந்தப்பட்ட பதிலா இருக்கணும். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நீங்க எதவனா எழுதக்கூடாது இல்லையா. சார் இவ்வளவு எழுத சொல்லிருக்காங்க சார், இவ்வளவு டைம் இருக்கு, எனக்கு அடிச்சு விட்டுமா, கதையா எதவனா எழுதுற பாருங்க. சம்பந்தம் இல்லாம irrelevant எழுதுவாங்க. ஒரு சில மாணவர்கள் தெரியாத கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் போச்சுன்னா என்னங்க, நம்ம 201 தான் இருப்போம், 200க்குள்ள போக முடியாது. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி. அப்ப இதை நாம இப்பவே ஆரம்பிச்சு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு, பிரிலிம்ஸுக்கு இப்ப படிக்கக்கூடிய காலத்திலேயே மெயின்ஸுக்கும் நம்ம தேர்வு பெற்றுட்டா மட்டும்தான் 2020-21 ஆண்டுல குரூப் 1 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்ப லாஸ்ட் இயர் புது பேட்டர்ன் 250 மார்க்ஸ்ல நம்ம கிட்ட படிச்ச மாணவிகள் 2 பேர் குரூப் 1க்கு தேர்ச்சி பெற்றாங்க, 200க்குள்ள போயிட்டாங்க. 115வது இடம் பெற்ற திரு சத்யா அவர்கள் நேர்முக தேர்வுலையும் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவங்க தமிழ் வழி கல்வி பிஜியும் இருந்துச்சு அவங்க கிட்ட. அதனால தமிழ் வழி கல்வியில மாநிலத்திலேயே 3வது இடம் பெற்று அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனர் பதவி எடுத்திருக்காங்க குரூப் 1ல. 147வது இடம் பெற்ற திரு லாவண்யா அவர்கள்
பிசி கம்யூனிட்டியில் வந்தாங்க, அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கல. இருந்தாலும் அவங்க ஏற்கனவே வந்திருந்த குரூப் 2019 ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட குரூப் 2ல மாநிலத்திலேயே 2வது மாணவியாக தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்க சப் ரிஜிஸ்டர் போஸ்ட் பெற்றாங்க. அப்ப 2 பேர் நம்ம கிட்ட இந்த வழிமுறைகளை பின்பற்றி வெற்றி பெற்றிருக்காங்க. சத்யா நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழ் வழி கல்வியில மாநிலத்திலேயே 3வது இடம் பெற்றிருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையா? அதுக்கு காரணம் இந்த அணுகுமுறை தான் அவர்களை வெற்றி பெற வைத்தது. சார், இப்ப மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். முடிவுக்கு வந்துட்டேன். எப்படி இந்த வருஷம் நான் குரூப் 1 ஆபீசர் ஆக வேண்டும் கனவை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். நான் என்ன பண்ணு சார் இப்போ அப்படின்னா, முதல்ல சிலபஸை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் படிக்கவே ஆரம்பிக்கணும். நானும் படிக்கிறேன்ட்டு எதையாவது எடுத்து படிச்சுட்டு இருக்க கூடாது இல்லையா? அது உங்களது நேரத்தை பொண்ணால் நேரத்தை என்னங்க வீணடிச்சிடும். அப்ப என்ன படிக்கிறோம்? இப்பதான் சொன்னான் உங்களுக்கு, முதன்மை தேர்வுல மொத்தம் 3 தாள்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன. நம்ம தாள் 1, தாள் 2, தாள் 3. சென்ற ஆண்டு தான் இதுலயும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. ஒரு தாளுக்கும் 250 மதிப்பெண்கள் நாம் சொன்னோம். 300 இருந்துச்சு, அது இப்ப 250 மார்க்குக்கு தான் சொல்றோம். இது ஒன்னுலயும் மொத்தம் 3 யூனிட் இருக்கும் சார். யூனிட் 1 பிரிவு 1. இதுல முதல்ல ஃபர்ஸ்ட் மாடர்ன் இந்தியா, நவீன இந்திய வரலாறு மட்டும் தான் பார்க்க போறோம். யூனிட் 2 மென்டல் எபிலிட்டி, கணித பகுதி பார்க்க போறோம். யூனிட் 3 இதுல சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார காரணிகள், அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம எக்கனாமிக்ஸ் புக்ல படிக்கக்கூடிய விஷயங்கள் தான், அன்றாட நடைமுறைகள் தான் இது எல்லாமே. சரி, இது தாள் 1 முடிஞ்சிச்சு. தாள் 2 என்ன படிக்க போறோம் அப்படின்னா, அதுல யூனிட் 1 சார் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு கூட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் சார். இந்தியாவுடைய புவி எல்லையை ஒட்டிய அண்டை நாடுகளுடைய உறவு முறைகள் இல்லையா? இப்போ இந்த சைனாவுடைய பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய அரசியலமைப்பு. அடுத்தது தமிழ் கல்ச்சர், தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, தமிழ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்றோம். 3வது இதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம். இது தாள் 2. 3வது தாள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, முதல்ல ஜாகிரபி. இதுல இந்தியன் ஜாகிரபி தான், குறிப்பா தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழக புவியியலை தான் மிக முக்கியமா படிக்க போறதுல. அடுத்தது எக்கனாமி, பொருளாதாரத்தை பத்தி பார்க்கணும். அடுத்தது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி இது புவியியல், 2 பொருளாதாரம், 3 சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் பன்வகைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். பயோடைவர்சிட்டி. இது 3 தான் நமக்கு பேப்பர் சார். ஓகே, இதைதான் படிக்க போறோம். நவீன இந்திய வரலாறு நாம் இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறது தான். ஐரோப்பியர் வருகையிலிருந்து 1947 இந்திய அரசு சட்டம் வரைக்கும் நடைமுறைகளில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க போறோம். ரைட்டு. மென்டல் எபிலிட்டி 8, 9, 10 இந்த 3 வகுப்புகளுக்கு உள்ளான கணித பாட புத்தகத்துல வாழ்வியல் கணிதங்கள் என்கின்ற தலைப்புகள்ல மொத்தம் 20 தலைப்புகள்ல நமக்கு கணிதம் இருக்கு. HCF, LCM, ஆவரேஜ், ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெர்சன்டேஜ், இந்த மாதிரியான தலைப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ள கணிதங்களை நீங்க கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல எழுதணும். நம்ம அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது.
சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சமூக பொருளாதார காரணிகள். பாவர்ட்டி, வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா, டபுள் பேரல் கன்ஸ், இரட்டை குழல் துப்பாக்கி, வேலை வாய்ப்பின்மை ரெண்டுமே. அது போக இன்னைக்கு சமூகத்தில் பாதிக்கக்கூடிய யார், நம்ம கொரோனா இல்லையா, இதெல்லாம் இப்போ நடப்பு நிகழ்வுல வந்துடலாம். மிக எளிமையாக நம்ம கேள்விகளை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் சார் இப்போ சோசியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும். அது போக நார்மலாகவே விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேலாண்மை, பெண்களை பாதிக்கக்கூடியது சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, செக்ஷுவல் அபியூஸு, போக்சோ ஆக்டு, டெரரிசமு, நக்சலிசம், அதுக்குள்ளார இந்த மாதிரியாக நமது சமூகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தமே ஒரு 10 தலைப்பு தான். அதை பார்த்தாவே நம்ம இந்த பாடத்திட்டத்தை ரொம்ப எளிமையாக பதில் அளிச்சிடலாம். அடுத்து குரூப் 2ல இந்தியன் பாலிட்டி ஒன்றும் கிடையாது. நம்ம +1 +2 இருக்கக்கூடிய பாட புத்தகத்தை படித்தாலே போதும், மெயின்ஸுக்கு தயாராகிடலாம். எல்லாமே எழுதணும், அதான் இதில் விஷயமே. இப்போ ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறது மட்டும் பத்தாது, எழுத தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது தமிழ்நாடு கல்ச்சர். இதில் தான் இப்போ ஒரு நன்மையும் இருக்கு, ஒரு சிக்கலும் இருக்கு. தமிழ்நாடு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஆங்கில வழி கல்வியில் படித்த மாணவர்கள் ஆங்கிலத்திலும் எழுதலாம், தமிழிலும் எழுதலாம். அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாடு கல்ச்சரை பற்றி எழுதும்போது சேர சோழ பாண்டியர், திணை வகைகள், இதற்குண்டான ஆங்கில வார்த்தைகள் சரியாக கிடைக்காததன் காரணமாக, நல்ல மெட்டீரியல் சோர்ஸும் பசங்கள்கிட்ட இல்லாததன் காரணமாக ஆங்கில கல்வி வழி பசங்க என்ன பண்ணுவாங்க, இதை தமிழ் எழுத ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒன்று. அதில் இப்போ இந்த திருக்குறளுடைய ரோலும் நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு படிக்கக்கூடிய திருக்குறள், அதனுடைய தாக்கமும் கொஞ்சம் இங்கே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம். அப்போ நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியை படிக்கணும்னா கிடையாதுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி படித்தா போதும். என்னது, ரொபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர், டிஆர்டிஓ, இந்த மாதிரி புதுமைகள், நாட்டில் நடக்கக்கூடிய புதுமையான மேம்பாட்டு விஷயங்கள், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், எண்ணெய் ஈர்ப்பில் ஏதாவது கவனங்கள், அந்த மாதிரி இதுவும் ஒரு 10 தலைப்பு தான் பார்க்க இருக்கும். ரொம்ப எளிமையாக பதிலளிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு உண்டான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட. அடுத்தது ஜாகிரபி, புவியியல், தமிழக புவியியல் பாட புத்தகங்கள், சமச்சீர் புத்தகங்கள் இருக்கக்கூடிய திட்டங்களே நமக்கு போதுமானது. பொருளாதாரம், இதுவும் நம்மளுக்கு +1 +2 புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போதும். அதே மாதிரி என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, சுற்றுச்சூழல், அதை எப்படி நம்ம மாசுபாடு எப்படி அடைஞ்சிருக்கு, பொல்யூஷன் எப்படி அடைஞ்சிருக்கு, அதை நீக்குவதற்கு என்ன வழிமுறைகள், இந்த பூமியில மனிதருக்கு மட்டும் இடமில்லை, விலங்குகளும் தங்களை தக்க வைக்கணும், அதான் பயோடைவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதற்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதுவும் நமக்கு பாடப்புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். அப்ப இதுதான் நம்ம படிக்க போகின்றோம். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம ப்ரிலிம்ஸுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன பண்றோம், மெயின்ஸுக்கும் படிக்கிறோம். அப்ப புதுசாக இதுல எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால ஒரு சில மாணவர்கள், சார் குரூப் 1 மெயின்ஸா 3 பேப்பரா, என்னால முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. ப்ரிலிம்ஸுக்கு அப்ஜெக்டிவா படிக்கிறத நீங்க டிஸ்கிரிப்டிவா எழுதுறீங்க, அதை உங்களை எப்படி எழுத வைக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான் நாங்க இப்ப இருக்கோம் நம்ம, இல்லையா? அதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே கிடையவே கிடையாது. சரி, இப்போ நான் இது ரெடி பண்ணிட்டேன் சார். எல்லா பாட புத்தகத்தையும் நான் படிக்கணுமா அப்படின்னா, அதற்கும் நாம ஒரு வழிமுறைகளை வச்சுட்டு இருக்கோம். அடுத்தது ஷார்ட்கட். நமக்கு நாம் இப்போ ஆல்வின்ல குரூப் 1 மெயின்ஸ் உடைய அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா சார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம முதல்லயே மெட்டீரியல்ஸை கையில கொடுத்துட்றோம். இப்போ பேப்பர் 1, அதுல யூனிட் 1 மாடர்ன் இந்தியா. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த நவீன கால இந்திய வரலாறுல சார் என்ன பண்ண போறோம்னா சார், 3 டெஸ்ட் வைக்க போறோம். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. டோட்டல் சிலபஸ்லயே எதெல்லாம் கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்ற ஒரு கருத்தோட்டத்துல நாம் என்ன பண்ண போறோம், மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இட் கேன் பி ப்ரொவைடட் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ். சார் நான் தமிழ் வழி கல்வியில் படிக்க போறேன், வாங்கிக்கலாம். இல்லை சார் ஐ ஹாவ் டு ரைட் மை எக்ஸாம் இன் இங்கிலீஷ், வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வந்து 2 லாங்குவேஜ் இருக்கு, பைலிங்குவல் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு
அல்லது ஆங்கிலத்திலையும் நீங்க வாங்கிக்கலாம். சரி, இதை வாங்கிட்டேன் சார், நல்லா படிச்சிடறேன், டெஸ்ட் ஒன்று இருக்கக்கூடியது ஃபுல்லும் படிச்சிடறேன். இப்போ இந்த புதிய கேள்வி திட்டத்தில் எப்படி நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 மதிப்பெண் கேள்விகள், 15 மதிப்பெண் கேள்விகள், இப்படிதான் பிரிச்சிருக்காங்க நமக்கு. அப்போ டிஎன்பிஎஸ்ல ஆன்சர் ஷீட் எப்படி கொடுப்பாங்க நமக்கு அப்படின்னா அச்சடிக்கப்பட்ட ஒரு பதில் தாள் நமக்கு வழங்கியிருப்பாங்க. அதுல கேள்வி எண்ணும் பதிலிடப்பட்டிருக்கும், வேற இடத்துல எழுதக்கூடாது. இப்ப 10 மதிப்பெண் கேள்வி முதல் கேள்விக்கு 21 வரிகளில் நாம் பதில் எடுக்க முடியணும். ஒரு பேஜுக்கு நம்ம கிட்ட 21 வரிகள் இருக்கும், 21 லைன்ஸ், எடுத்து 21 லைன்ஸ். அப்ப இந்த 10 மதிப்பெண் கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சார் 1.5 பேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 21, இந்த பக்கம் ஒரு 10, இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு, இது அடுத்த கேள்வி இங்க போட்டிருப்பாங்க. இப்படி கேள்வி எண் 2. அப்போ இது 21, இந்த பக்கம் ஒரு 10, 31 வரிகள்ல நம்ம 10 மதிப்பெண் கேள்விகளை எழுதி முடிக்கணும். அதே 15களுக்கு 3 பக்கங்கள்ல எழுதணும். 250 வார்த்தைகள் மிகாம சொல்றாங்க. பேஜ் நம்பர் 1 எடுத்துட்டோம்னா 15 மதிப்பெண்களுக்கு 3 பக்கம் இருக்கும் சார். இது 1 போட்டிருப்பாங்க, இது 1, 2, 3, இங்க ஒரு 21, இங்க ஒரு 21, இங்க ஒரு 21, கிட்டத்தட்ட ஒரு 63 லைன் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கண்டென்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டைம்ல பேப்பரை கம்ப்ளீட் பண்றது ஒரு ஆர்ட். இட் இஸ் நாட் எ ஜோக் அட் ஆல். இது வேலையே தான் சார். நான் முதல்லயே சொன்னேன், குரூப் 1ல இன்டர்வியூ பேனலுக்கு நம்ம போகணும் அப்படின்னோம்னா பேப்பர் கம்ப்ளீஷன், பேப்பரை முதல்ல முடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை முடிக்க தெரிவதற்கு நாம நிறைய வழிமுறைகளை கையாள போகின்றோம். ஒரு தலைப்புல நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது 2வது விஷயம் பிரசன்டேஷன் சொன்னேன். we have to give more number of subheadings. நிறைய உள் தலைப்புகளை கொடுக்க வேண்டும். அந்த தலைப்புகளுக்கு எவ்வாறு இம்பார்ட்டன்ட் இருக்கணும்னு பார்க்குறோம். உள் தலைப்புகளை எப்படி எழுதணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு பயிற்சிகள்ல அளிக்க போறோம். கண்டென்ட்டும் அப்படிதான் இருக்கும். நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் ஒரு கேள்விக்குன்னா அங்க சோர்ஸ் போகணுமா, இந்த சோர்ஸ் போகணுமா, அந்த பாயிண்ட் வேல்யூபிள் பாயிண்டா, இந்த வேல்யூபிள் பாயிண்டா, இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நாங்க பண்ணி ரெடியா வச்சுட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது கொடுத்த விஷயத்த ஒழுங்கா படிச்சு அதை ஒரு கேள்விக்கு என்ன டைம் டியூரேஷன் கொடுத்துருவோம், அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள எழுதி முடிச்சிட்டீங்கன்னு நீங்க போதும். அப்ப இந்த மாடர்ன் இந்தியாவில் டெஸ்ட் 1, 2, 3, அப்ப 3 பேப்பருக்கு மொத்தம் 9 யூனிட். 9 யூனிட் இன்டு 3 டெஸ்ட், மொத்தம் 27 டெஸ்ட். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட், அதுக்கு ஒரு 3 டெஸ்ட், மொத்தம் 30 டெஸ்ட் கொண்ட ஒரு பேட்சை நாம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் மெயின்ஸுக்கு மட்டும். எல்லாத்துக்கும் மெட்டீரியல் நாங்களே கொடுத்துருவோம். இருக்கக்கூடிய அத்தனை தலைப்புகளுக்கும் 9 யூனிட்டுக்கும் கேள்விகளும் நடப்பு ஆண்டுல என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் என்று கருதப்படுகின்றோமோ வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நமக்கு டு த பிரசன்ட் ஸ்ட்ரீம், நடப்பு கண்ணோட்டத்தின் படிதான் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு விடையே இருக்கு. அப்ப நீங்க பதில் அளிப்பதற்காக தடுமாற வேண்டியதில்லை. அந்த பதில் சரியா இல்லையான்னு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெட்டீரியல் இஸ் கோயிங் டு பி ப்ரொவைடட். டெஸ்ட் 1 மெட்டீரியல் கொடுக்குறோம், நீங்க அதை நல்லா படிக்கிறீங்க, எப்ப வேணா வந்து எழுதலாம். பட் இப்ப இன்ஸ்டியூட்ஸ் எதுவும் இன்னும் திறப்பதற்கு அனுமதி இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணலாம், போஸ்டர்லி வாங்கிக்கலாம். இல்லை நான் வெளியூர் இருக்கேன் சார், தபால் வழியாக அனுப்பப்படுமானா தபால் அனுப்பப்படும். ஒரு ஆன்சர் ஷீட்டும் ஒரு மெட்டீரியலும் வரும். மெட்டீரியலை படிக்கிறீங்க, ஆன்சர் அந்த ஷீட்ல எழுதுறீங்க ஸ்டிபுலேட்டட் டைம்ல, திருப்பி நம்ம குரியர் அனுப்பிச்சு விட்டோம்னா தபால் வழியாக அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி மீண்டும் அனுப்புறோம்.
தபால் வழி கல்வியும் உண்டு. இந்த கொரோனா இஷ்யூ எல்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் என்னைக்கு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்களோ அப்ப இன்ஸ்டியூட்டே நீங்க வந்து உட்கார்ந்து எழுதலாம். ஒரு பேப்பரும் நீங்க எழுதி முடிக்கும் போது பக்கத்துல உங்களை உட்கார வச்சு கரெக்ஷன் பண்ணப்படும். அப்ப நீங்க என்னென்ன தவறு பண்றீங்க, எப்படி இந்த பாயிண்ட் எப்படி மாத்தி எழுதணும் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கைட் பண்ணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் உங்க பேப்பர் கரெக்ஷன் தனிப்பட்ட முறையில உங்ககிட்ட உட்கார்ந்தே தான் கரெக்ட் பண்ணப்படும். அப்ப நாம இந்த மாதிரி ஒரு 30 டெஸ்டையும் எழுதி முடிச்சிட்டோம்னா நாம குரூப் 1 மெயின்ஸ் தேர்வை மிக எளிமையாக அணுகலாம். அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி சார், குரூப் 1 மெயின்ஸ் நான் எழுதி முடிச்சிட்டேன், எனக்கு இன்டர்வியூ வந்துருச்சு, என்ன கைட் பண்ணீங்களா சார்? நோ ப்ராப்ளம் அட் ஆல். இன்டர்வியூக்கு உங்களை தயார்படுத்தவும் நாங்கள் செய்கின்றோம், அந்த ஹெல்ப் பண்றோம். நம்ம கிட்ட ப்ரிலிம்ஸ் பேட்சே சேர்ந்த பசங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு கைடன்ஸு, மெயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்சு, கூட இன்டர்வியூ கைடன்ஸு அதுவும் நாம் நடத்துகிறோம். ஓகே, இன்டர்வியூவில் போனோம்னா என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு எப்படி பதில் அளிக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுப்பது இல்லாமல் மார்க் இன்டர்வியூ செஷன் நம்ம வைக்கிறோம். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை வரவழைத்து அவங்க டிஎன்பிசிலேயே பணிபுரிஞ்சிருக்கலாம், அல்லது டிஎன்பிசிக்கு நிறைய மாணவர்களை தேர்வு பெற வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிபுணர்களை அழைத்து வந்துட்டு எல்லாமே ஓய்வு பெற்றவர்கள், நிறைய அனுபவம் மிக்கவர்கள். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது நேர்முக தேர்வுங்கிற பயம் நமக்கு போயிடும். ரெண்டாவது, அதை எளிமையாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிடும். நேர்முக தேர்விலையும் நாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை நம்ம கையாளுகின்றோம். இதுதான் நமக்கு இந்த குரூப் 1 மெயின்ஸுக்கு நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த மெயின்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரீம் லைன் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரில் தொடர்பு கொண்டு அல்லது ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ப்ரிலிம்ஸுக்கு நாம் ஒரு ஆன்லைன் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன, இப்போ ஆஃப்லைன் எதுவும் கிடையாது. அதனால ஜூலை மாதத்தில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இதற்குண்டான ஆன்லைன் வகுப்புகள் துவக்கப்பட உள்ளது. ஆன்லைன் வகுப்புகள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தினமும் உங்களது கூகுள் கிளாஸ் ரூமுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருவோம். அந்த கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்ல நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் போகும். இல்லை சார், இன்னைக்கு என்னால் அட்டன் பண்ண முடியல, அந்த கிளாஸ் என்னால் மறுபடியும் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா, உங்களது ஜிமெயில் ஐடிக்கு அந்த கிளாஸ் ஸ்ட்ரீம் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் விருப்பப்படும் போது எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதில் ஒரு சகாயம் உண்டு, வீட்டில் இருந்தே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதனால. இந்த மாதிரி குரூப் 1 பிலிம்ஸ் அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ் ரெண்டுக்கும் உண்டான போர்ஷன் கிளாஸஸ் தான் இது குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2க்கும் சேர்த்து தான். ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 ரெண்டுக்கும் சேர்த்துன பிலிம்ஸ் கிளாஸஸ் தான் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ். சரி, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதுனால எனக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண 2வது நாள் அல்லது 3வது நாளே 17 புத்தகங்கள் கொண்ட ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்ல உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். புக் பேக் கொஸ்டின்ஸ், டூ யூ நோ அத்தனையும் கொண்ட சமச்சீர் புத்தகத்தினுடைய, புதிய சமச்சீர் புத்தகத்தினுடைய ஒரு கண்டென்ட்டுடைய ஒரு மெட்டீரியல் அத்தனையும் இட்ஸ் கோயிங் டு பி ப்ரொவைடட் பை ஸ்பீட் போஸ்ட். 2 விஷயம் சொல்லியிருக்கேன் பிலிம்ஸுக்கு. டெய்லி ஆன்லைன் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா அதை வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம். 17 புத்தகங்கள் கொண்ட மெட்டீரியல். 3வது, டெய்லியுமே நமக்கு கிளாஸ் டெஸ்ட் உண்டு. சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார காலையில் என்ன போர்ஷன் நடத்தணுமோ அதனுடைய ஒரு கான்செப்டிவ் டெஸ்ட் ஒன்று. அதுலேருந்து ஒரு 20-25 முக்கியமான கேள்விகள் என்ன பண்ண போகிறோம், வச்சிட போகிறோம். ரைட். அடுத்து போர்ஷன்ஸ் முடிஞ்சதுமே, கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் முடிஞ்சதுமே இட்ஸ் கோயிங் டு பி ஒரு 6 months டியூரேஷன், ஒரு 6 மாத கோர்ஸ். இது குரூப் 1 அண்ட் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் பேட்ச். இது ஏன்னா குரூப் 1 அனௌன்ஸ் பண்ணாலும் 3 மாதம் டைம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம இப்போ தொடங்காமல் இருக்கக்கூடிய மாணவர்களும் தொடங்கி தடுமாற்றக்கூடிய மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கலாம், குரூப் 1 பிலிம்ஸுக்கு உண்டானதை. சரி, போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், அதில் ஒரு 21 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக 700 கேள்விகள். அதுவும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ குரூப் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நடக்காமல் இருக்கக்கூடிய குரூப் 1, அடுத்து வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கு
நான் இப்ப சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வெற்றி பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு உதவுவதற்கு ஆல்வின் அகாடமி எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.